ஒரு மனுஷன் சிக்கிட்டானேன்னு போட்டு பொழந்தா அதை பார்த்து பரிதாபப்படணும். அதை விட்டுட்டு பார்ட் 2 எப்போ பார்ட் 3 எப்போன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ரொம்ப தப்புங்க இதெல்லாம். ஒரு மனுஷனை போட்டு எவ்வளோ தான் புண்படுத்துவீங்க? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அடுத்த பார்ட் வேணும்னு நீங்கள் அக்ரெசிவாக கேட்டதால பயந்து போன நான் பார்ட் 2 போடுறேன். மதனே, ஐ எம் சாரி மதனே, எனக்கு வேறு வழி தெரியல மதனே. ஃபஸ்ட்டு நம்ம மதனுடைய சிம்பிளிசிட்டியை பற்றி ஒரு ரவுண்டு பார்ப்போமா? ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ செலிபிரிட்டி. எனக்கு இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற வார்த்தையிலையும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அப்பா என்ன ஒரு எளிமையான ஆளுன்னு பார்த்தீங்களா? ஏய் செலிபிரிட்டின்லாம் கூப்பிடாதீங்கப்பா. ஐயோ இன்ஃப்ளூயன்சரா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் மதனு அவ்வளோ நல்ல பிள்ளையா நீ? இன்ஃப்ளூயன்ஸுன்ற வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இது என்ன? ட்விட்டர் ப்ரொஃபைலில் சவுத் இந்தியாஸ்ட் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆமாம். ஏன்டா எதுக்கு இதெல்லாம்? முதல்ல இந்த மாதிரி பீத்தின்னு தெரியறதே தப்பு. தற்பெருமையே பிடிக்காதுன்னு ஒரு தற்பெருமை. அடுத்து சவுத்துலேயே நான் தான் பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு அடுத்து ஒரு உருட்டு. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த ஒரு வரிக்காக உடம்பெல்லாம் வரி வரியாக விழுற அளவுக்கு நம்ம ஜேகே ப்ரோ மாதிரியான ஆளுங்கள்லாம் போட்டு பொழந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன வச்சிருக்காருன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் கலாய்ச்சதுக்கு அப்புறமா திருந்துவார்னு பார்த்தா இப்பயும் வந்து யூ நோ மியா, நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். யார் நீ? தற்பெருமை பேசியே ட்ரோல் வாங்கின நம்ம மதனு அடுத்து டிடிஎஃப் வாசனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணிட்டு குப்பையில் போட வேண்டிய குச்சியை தூக்கிட்டு வந்துட்டு ஏதோ மாஸ்க் காட்டிட்ட மாதிரி இவருக்கு ரீல்ஸ் வேற. ஆக்சுவலா குப்பையில் போட வேண்டிய யூஸ் அண்ட் த்ரோ குச்சியை உன் வாயில போட்டு அனுப்புனதுக்காக அந்த ஆஃபீஸருக்கு வேணா பிஜிஎம் போடலாம். நீ என்னமோ ராஜுபாய் ரேஞ்சுக்கு பந்தா காட்டிட்டு இருக்க. ஆமா, மாஸ் ரீல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த சீட் பெல்ட் போட்டியா இல்லையா? ஓ போடலையா? கடமையை செஞ்ச காவலரை காமெடியாக வீடியோ எடுத்து போட்டது, சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டினது. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனுடைய மாஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி ரெண்டுத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்து மதனோட மாடியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஹேய், மாடி ஓப்பன் பண்ணுறதுனா அது இல்லைங்க, அவனோட டேலண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல வந்தேன். பிபிசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் வந்து அதிகமாக வாசிக்கப்படுற ஒன் ஆஃப் த நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடிய துதியை கவனித்தீரா? கவனிக்கலையா? இன்னொரு தடவை கேட்டுட்டு வாங்க. பிபிசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் வந்து அதிகமாக வாசிக்கப்படுற ஒன் ஆஃப் த நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். பிபிசி உலகத்திலேயே அதிகமான நபர்களால் வாசிக்கப்படக்கூடிய நாளிதழ், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர். ஆமாம், தற்கூரி அது பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், டெய்லி நியூஸ் பேப்பர் கிடையாது. எனக்கு என்ன டவுட்னா, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் அப்படின்னு விக்கிபீடியாலே தெளிவாக இருக்கு. அப்படி இருந்தே எப்படி அண்ணனுக்கு மிஸ் ஆச்சு? ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இதெல்லாம் கூட பரவாயில்ல. உலகத்திலேயே உயரமான முருகன் சிலையை மலேசியாவில் அமைச்சாங்க. இந்த ஒன் லைனில் எப்படியெல்லாம் இழுத்தடிக்கிறார் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். மிகப்பெரிய முருகன் சிலை எழுப்ப போகிறோம், உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அப்போ அதை எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு ஈக்குவலான சைஸில், இன்ஃபேக்ட் அந்த மலையை வந்து நம்ம மேலே ஏறி முடிகிறப்ப முருகனை விட நம்ம ஹைட் ஆகிடுவோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் சைஸ் ஆஃப் தட் மவுண்டன். அதான் நான் சொல்கிறேன், பழனிமலை சைஸ்க்கு வந்து ஒரு முருகன் சிலை எழுப்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலையாக கட்டுவோன்னு சொல்கிறாங்க. உலகத்திலே உயரமான சிலை அமைக்க போகிறாங்க, மலைக்கு ஈக்குவலாக அமைக்க போகிறாங்க, பழனிமலை சைஸுக்கு அமைக்க போகிறாங்க, 140 அடிக்கு அமைக்க போகிறாங்க. டேய் யாரா நீ? மலை குரங்குக்கு மலைச்சிக்கல் வந்த மாதிரி ஒரு லைனை வச்சுக்கிட்டு 1 மணி நேரமாக பிதிக்கிட்டு இருக்க. இதுக்கு அப்புறமாவது அடுத்த கண்டென்ட்டுக்கு போவார்னு பார்த்தா இப்பயும் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்களேன். 142 அடி. அதாவது ஒரு சாதாரண இந்தியனை வந்து ஒரு 24 பேர் வரிசையா மேல 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 நிக்க வச்சா எவ்வளவு ஹைட் வரும்? 24 இந்தியர்களை மேல 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 நிக்க வச்சா எவ்வளோ ஹைட் வரும்? ஹைட் வராதரா, அடியில் நிக்கிறவனுக்கு ஆயுதான் வரும், பிதுங்கி செத்துருவான். 140 அடி உயரமான முருகன் சிலை, இவ்வளவுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்துக்கு இந்த மனுஷன் உருட்டி வச்சிருக்காரு. மதனு தயவு செஞ்சு நாக்க 4 அடிச்சு உள்ளே வச்சுக்க, எங்களால முடியல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.